இஸ்லாம், ஈமான், இஹ்சான், தக்குவா, தௌஹீத். உசூல்ல 5 தான் இருக்கு. இந்த 5ல தான் புனியாத். நம்ம தீனுடைய அடிப்படை இந்த 5ல தான் இருக்கு. அப்ப இந்த 5ஐயும் விளங்கி நாம அமல் செய்யணும். அதன்படிக்கு வாழ்ந்துட்டு போகும். அதுக்காக பாடுபடும். உங்களுக்கு இதுல என்ன விளங்கல? நமக்கு இஸ்லாமும் விளங்கல, ஈமானும் விளங்கல, இஹ்சானும் விளங்கல, தக்வா விளங்கல, தௌஹீதும் விளங்கல. விளங்கிறதுக்காக தான் ஒன்னா கூடி இருக்கணும். அது பேச்சு வேற. சொன்ன வரைக்கும் கேட்ட வரைக்கும் என்ன விளங்கலங்கிறதா கேள்வியே தவிர இதுல பேச்சு. சரி, இப்ப முந்தி படிச்சது இஸ்லாத்துக்கு தாரீஃப். இஸ்லாம் இஸ்லாம்னா என்ன? அப்ப என்ன ஒப்புக்கொள்றது? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சு, அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை ஒப்புக்கொள்றது, அதன்படிக்கு செயல்படுறதுக்கு பேர் இஸ்லாம். அப்போ இப்போ சமுதாயத்தில் ஒப்புக்கொள்ற பழக்கமும் இல்லை, எடுத்து செயல்படுற பழக்கம் ஒப்புக்கொள்றதும் இல்லை. அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுக்களை ஒப்புக்கொள்றதும் இல்லை. கசரத் மிகுதமான மக்களை பத்தி சொல்றான், அது செயல்படுறதும் இல்லை. அவன் தன்னை முஸ்லீம் சொல்றானா இல்லைங்களா? சொல்றான். அது பெரியவர்கள் ஷேகுல் ஜக்கரியா மௌலானா எழுதியிருக்கிறார். அவன் அரசாங்க சென்சஸ் கணக்கில் தான் முஸ்லீம் அது. எல்லா இடத்துல முஸ்லீம்களுடைய பட்டியல் அவன் முஸ்லீம் இல்லைன்னு எழுதிட்டான். யார் அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்டு செயல்பட இல்லையோ அவன் அரசாங்கத்தில் சென்சஸ் கணக்குன்னு வச்சிருக்கிறாங்க. கணிதம் நாட்டில் முஸ்லீம்கள் எத்தனை, இந்துக்கள் எத்தனை, கிறிஸ்துவர்கள் எத்தனை, சீக்கியர்கள் எத்தனை எடுக்கிறாங்க. அந்த கணக்கில் அவன் முஸ்லீமா தான் இருப்பான். எல்லா இடத்துல முஸ்லீம் இல்லைன்னு எடுத்துட்டான். அப்ப முஸ்லீம்னு சொன்னா அவர்ல என்ன குணம் இருக்கணும்? அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை கேட்டா அது ஒப்புக்கொள்ளணும். அப்ப செயல்படும். மான்னா ஒரு தாத்துக்காரன். இப்ப சில பேர் இஸ்லாம் ஆகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து ஹக்கு ஜல்லஷானஹு தஆலா வைத கால லஹு ரப்புஹு அஸ்லிம், 2 பேரும் இஸ்லாம் ஆயிடுங்க, அவங்க இஸ்லாம் ஆயிடுங்க. பஹிலே முசல்மான் நபியா இருக்கிறாங்க, கலீலா இருக்கிறாங்க. இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம், கால அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன். वहां भी इस्लाम आया, अस्लिम बोलेगा, असलम तू बोल. இப்போ நான் 5ஆம் கலிமா ரத்துல் குஃபர்ல என்ன சொல்றோம்? கடைசியில் அஸ்லம் தூ வஅகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம். அந்த அஸ்லம் தூக்கு என்ன மானா செய்யும்? 5ஆம் கலிமா ரத்துல் குஃபர்ல நீங்க ஷாஃபியாக்கள் வேற மாதிரி இருக்கா? ஒண்ணுதான். அப்போ அஸ்லம் தூ ஆமன் தூ வஅகூலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம். அந்த அஸ்லம் கொஞ்சம் சின்ன பிள்ளைகளும் ஓய்வு கொடுத்துருப்பீங்களே அல்மிசா. அப்ப அந்த அஸ்லம் தூ ஆமன் தூ வஅகூலு வந்துச்சுங்களே, அது என்ன சொல்லி கொடுத்தீங்க? அஸ்லம் இஸ்லாம் ஆகிவிட்டேன், நான் இஸ்லாம் ஆகிவிட்டேன், நான் நியமம் இல்லை, வணக்கத்துக்குரியவன் யாரும் அப்ப அந்த ஓதுற பிள்ளைகள் இப்ப குழந்தைகள் மட்டும் 5ஆம் கலிமா சொல்லணுமா? நாமளும் சொல்லணும். நாமளும் சொல்லணும். சில மகான்கள் சொல்றாங்க, ராத்திரியில படுக்க போகும்போது ஒரு கலிமா 5ஆம் கலிமா ஒருத்தர் சோதிக்கிறது நல்லதுங்க. பகல்ல ஏதாவது நம்மளுடைய நாவுகளை கொண்டு தவறுகள் நிகழ்ந்திருக்கலாம். அதனால ராத்திரில அந்த வார்த்தையை உச்சரிக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. தௌபா மாதிரி ஆயிடுச்சு. அப்ப அஸ்லம் கே மானே இப்போ இது சீகை முஃப்ரத், அஸ்லம் து முஃப்ரத். இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தங்களுடைய அருமை மைந்தரை அறுத்து குர்பானி கொடுப்பதாக மனாம் கண்டார். நபியுடைய மனாம் வஹியுடைய மகாம், நபியுடைய மனாமும் வஹியுடைய மகாம். அதனால வஹி மாதிரி ஆச்சு. அதனால உடனடியாக ஆட்ட அறுத்தான். மறுபடியும் மனாம் கண்டான், மாட்டை அறுத்து கொடுத்தான். மறுபடியும் மனாம் கண்டான், ஒட்டகை அறுத்தான். அப்பதான் உங்களுக்கு தெளிவாச்சு. அதுக்கு பிறகு சராஹத்தும் வந்துச்சு. இல்லை உங்க மைந்தரா இருக்கணும். அந்த அறுக்கணுங்கிற உத்தரவு பிறகு மகனை கேட்டாங்க,
இப்ப அங்க இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து, அங்க என்ன மானசித்தம்? तस्लीम किया, உன்னுடைய உத்தரவை நான் கேட்டு ஒப்புக்கொண்டு இப்ப அதுபடி செயல்படும். இப்ப மைந்தரா இருக்க சொன்னார், ரெண்டு பேரும் அது தாப்பன் பிள்ளையினுடைய ஆலோசனையை கேட்டான். மகனே, நான் இப்படி உங்களை அறுக்க மனாம கண்டேன். அந்த ஆயத்தை எப்படி ஆப்சர்? இன்னி ராஃபில் மனாம் ஆப்சர் அன்னி அது பஹுகா ஃபந்துரு மாதா தரா. மகனார் என்ன சொன்னாங்க? கால மகனார் சொன்னதா? கால யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜிதுனி இன்ஷாஅல்லாஹ் மின ஸாபிரீன். இப்ப அதுக்கு அடுத்த ஆயத்துல ஃபலம்மா அஸ்லமா, असलमा सीगे तस्निया है, तो दोनों मुसलमान हुए क्या? फिर क्या माने? कबूल कर. இஸ்லாம் के माने இதுல உங்களுக்கு கொடுத்திருக்கிற தர்ஜுமாவுக்கு நான் விளக்கம் சொல்றேன். மான்னா ஒரு இத்தாத், ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும் இதற்கு பேர் இஸ்லாம். அதுக்காக சொல்றேன். ஃபலம்மா அஸ்லமா வதல்லஹு லில், ரெண்டு பேரும் அது அஸ்லமா ஆச்சுங்க சீகை தஸ்னியா, ரெண்டு பேரும் கபூல் செஞ்சுக்கணும். ஒப்புக்கொண்டது பேர் செயல். அப்ப இப்ப நம்மளுடைய இஸ்லாம் நாக்கிசா குறைவுள்ளதாக. காரணம் என்ன? நாம சில காரியங்களை ஒப்புக்கொள்றோம், சில காரியங்களை நாம புறக்கணிச்சோம். நம்ம நப்சுக்கு எது சிரமம் இல்லாம இருக்கோ அதை கொஞ்சம் சந்தோஷமா ஒப்புக்கணும். எது நம்ம நப்சு கொஞ்சம் பாரமா இருக்கும் அதை கொஞ்சம் புறக்கணிச்சு. அந்த பழக்கம் அல்லாஹ்வுடைய கிருபையினால உங்களையும் இருக்கு, என்னையும் இருக்கு. இல்லைன்னு உங்களால நிரூபிக்க முடியாது, என்னாலையும் நிரூபிக்க முடியாது. காரணம் என்ன? நம்ம பக்குவப்படையும். இத கல்புல வச்சு உங்களால நிரூபிக்க முடியல, நான் நிரூபிச்சு காமிச்சேன் பிஹம்தில்லாஹ். அப்ப நம்மள இஸ்லாம் குறைவுள்ள நாக்கிசாக குறைவுள்ளதாக இருக்கு. நாம நம்மள சம்பூர்ண முஸ்லிம் சொல்ல முடியும். காரணம் என்ன? ஒப்புக்கொள்வதும் அதன்படிக்கு செயல்படுவதும் இது இஸ்லாத்துக்கு அடையாளம். சிலதை ஒப்புக்கொள்றோம், சிலதை நாம ஒப்புக்கொள்ள தயங்குறோம். அது காரணம் நம்ம நப்சு அதை அங்கீகரிக்க தங்கப்படும். உதாரணம், இப்ப நம்ம எல்லாரும் தொழுகிற மக்கள், அல்லாஹ் நம்மள மவுத்து வரைக்கும் தொழுகிற மக்களாவே அல்லாஹ் ஆக்கி வைக்கணும். மேலும் நம்ம தொழுகை அல்லாஹ் கபூல் செய்யணும். பாருங்க, அல்லாஹு தாலா தொழுகுங்கோ ஜக்காத்து கொடுங்கோன்னு ரெண்டையும் சேர்த்தே சொல்லுங்க, பிரிக்கவே இல்லை. வாக்கிமு ஸலாத்த வாத்து ஸகாத், யுகீமூன ஸலாத்த வ யூத்தூன ஸகாத், எப்படி சொன்னாலும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுங்க. இப்ப நம்மள எத்தனை மக்கள் அப்படி இருக்கிறாங்க? 5 வேளை கரெக்டா தொழுகிறாங்க. தப்லீக் ஜமாத் வர்ற பரக்கத்து அவங்க உபதேசங்களை கேட்டு இஷராக்கும் தொழுகிறாங்க, மகரிப் இஷாவுகளிலேயும் தொழுகிறாங்க, துஹாவும் தொழுகிறாங்க, நடுநிசையில் இருந்துச்சு தஹஜ்ஜுதும் தொழுகிறாங்க. அப்ப தொழுகை இன்னும் எவ்வளவு சொன்னாலும் தொழுவாங்க. ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னா யோசிக்க அங்க நப்சுல ஒரு தயக்கம். ஒவ்வொருத்தரும் அந்த நேரம் கல்வில கை வச்சு பார்க்கணும். எப்படி வருது தயக்கம்? அதுக்கு தான் நான் சொன்னேன், நம்ம இஸ்லாம், நம்மளுடைய இஸ்லாம், நம்ம முஸ்லீமா இருக்கிறது அதுல நம்ம நாக்கிசா அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லீம் ஒரு சந்தேகம் குறைபாடு, அதை நம்ம பூரண தன்மைக்கு கொண்டு வரணும். அப்ப நம்மளுடைய பழக்கத்தை, நம்ம தபியத்தை எப்படி பழக்கணும்? அல்லாஹ்வும் ரசூலும் என்ன உத்தரவிட்டார்கள் கேட்டோம், உடனடியாக என்ன சொல்ற? சஹாபாக்களுடைய குணம் என்ன? சமிஅனா வ அதானா, கேட்டோம் வழிபட்டோம்.
மறுப்பு இல்லை. இப்ப நம்மள்ட்ட மறுப்பு இருக்கு. மறுப்பு சில கட்டங்கள்ல சொல்லால இல்லை, செயலால. இப்ப ஜக்காத்து கணக்கு போட்டு கொடுக்காத மக்கள் எத்தனை இருப்பாங்க நாட்டு? இப்ப பாகிஸ்தான்ல என்ன செஞ்சார் அவர்? கையில அவன் வீட்டுல ஒழிச்சுட்டு வச்சிருக்கிறத எப்படியாவது நாசமா போட்டு விட்டார். வீட்டுல பதுக்கி வச்சிருக்கிறானே காசு மூட்டைகள், அதெல்லாம் விட்டார். பேங்குகள்ல வச்சிருப்பான் பாருங்க, அது கணக்கு இருக்குல்ல பேங்க்ல. பேங்க் மூலியமாவே அவன்கிட்ட இருக்கிற இருப்புக்கு ஜக்காத்து பிடிங்க. ஜக்காத்து பிடிங்க ஏழைகளுக்கு விநியோகம் செஞ்சாருன்னு பேப்பாரு மறுமலர்ச்சியில போட்டு வச்சுப்பாங்க. அவர் 90 கோடி எதிர்பார்த்தார், 165 கோடி ரூபாய் வசூல் அடிச்சார் ஜக்காத்து. அது ஆங்காங்கே ஏழைகளுக்கு என்னென்ன செய்யணும், எப்படி எப்படி விநியோகம் செய்யணும், அதுக்கெல்லாம் கமிட்டிகளை நியமிச்சு விநியோகம் செய்யப்படும். ஒரு முறையை அவர் கையாண்டு இருக்கிறார். இப்ப அதே மாதிரி சவுதியில மிகுதமான ஊர்கள் பேங்க்ல இருந்தே முஸ்லிம்களுடைய டெபாசிட் இருக்கு, அதை கணக்கு வச்சு ஜக்காத்து கேட்டு வாங்கி. இப்ப நம்ம நாட்டில் குஃபருடைய ஆட்சி, யாரும் அதுக்கு முன்னால் நின்று கேட்க முடியாது. ஆலிம் சார் ஜக்காத்து கொடுங்கன்னு மசலா தான் சொல்லுவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க சொன்னா ஜக்காத்து கொடுங்கன்னு சொன்னான். மசலா கேட்கிறவர் என்ன சொல்றாரு, ஆஜு கேட்கிறவர் என்ன சொல்றாரு, இருப்பு என் கையில இருக்கு, நான் பார்த்து கொடுத்தா தானே. என்ன சொல்ற இருக்கா இல்லையா? இப்ப இந்த வருஷம் வீர சோளத்துல எல்லாரும் கணக்கு பார்த்து நகைக்கு, காசுக்கு, இருப்புக்கு, பொருளுக்கு எதுக்கு ஜக்காத்து கொடுத்துட்டாங்களா? இல்ல மாஷால சிலர் கொடுத்துருப்பாங்க, சிலர் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா சிலர் தொழுகிறாங்க, சிலர் தொழுவுது. அந்த மாதிரி சிலர் ஜக்காத்து கொடுத்துருப்பாங்க, சிலர் ஜக்காத்து கொடுக்காம இருப்பாங்க. ஜக்காத்து கொடுக்காத காலத்துல மழையை சுருக்கிக்க வேண்டாம், குறை மட்டும் அல்ல மேல சொல்லும். எங்க ஊர்ல ஏன் மழை பெய்யுது? இப்ப நம்ம ஊர்ல ஏதோ ஓட்டம் இருக்கு, அல்லாவுடைய உத்தரவு மாறு இருக்கு, மாறு செய்து பழக்கம் இருக்கு. இப்ப இஸ்லாம் என்று சொன்னா பூரணமா இஸ்லாத்துக்கு அடுத்த தர்ஜா எது? இஸ்லாத்துக்கு அடுத்த தர்ஜா என்ன? ஈமான். ஒவ்வொரு மோமினும் முஸ்லிமா இருக்கும். हर मोमिन मुसलमान हो, हर मुसलमान के लिए मोमिन होना उसमें जिम्मेदारी, கேரண்டி கொடுக்க முடியாது. இஸ்லாத்துல ஒப்புக்கொண்டு செயல்பட்டா சரியா போச்சு, முஸ்லீம் ஆயிட்டான். அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவு அப்படியே கேட்டு செயல்பட வேண்டியது. ஈமான் நிபந்தனைகள் ஜாஸ்தி. அப்ப ஈமான் பெரிய தர்ஜான்னு சொன்னா, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமனுதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா. ஈமான் கொண்ட அடியார்களே, யாரை கூப்பிடறான்டா? மகாத்தமே மோமின். ஈமான் கொண்ட என் அடியார்களேன்னு கூப்பிட்டு, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ ஷைத்தான் வலா தத்தபி குத்துவாத்தி ஷைத்தான். அப்ப ஈமான் கொண்ட என் அடியார்களே, நீங்க இஸ்லாத்துல முழுக்க முழுக்க நுழைந்து கொள்ளும், ஷைத்தானுடைய அடிச்சுவட்டு பின்பற்றாதீங்க. இஸ்லாத்துக்கு பிறகு தானங்க ஈமான். ஈமான் கொண்டவன்னு கூப்பிட்டு நீ இஸ்லாத்துல முழுக்க முழுக்க நுழைஞ்சுக்க நல்லா ஏன் சொல்றான்? என்ன சில பேருக்கு ஈமான் வந்துடும், இஸ்லாம் இருக்காது. இன்மானும் நீங்க தாலீம்ல மானா செஞ்சீங்களே, அதாவது அல்லாஹ் ரசூலுடைய உத்தரவுகளை ஒப்புக்கொள்வதும் செயல்படுவதும், இதற்கு பேர் இஸ்லாம். இந்த அடிப்படையில் அந்த கருத்து வந்து ஷானே நுசூல் எழுதுறாங்க. யஹூதிகள்ல சில பேர் இஸ்லாம் ஆயிடும், யஹூதிகள் சில பேர் முஸ்லீம் ஆனாங்க. அவங்க திருட்டுத்தனமா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, இஸ்லாத்துல வந்ததுக்கு பிறகு வெள்ளிக்கிழமை பெருநாளா போச்சு. அவங்க யஹூதியா இருக்கிற காலத்துல ஞாயிற்றுக்கிழமை பெருநாளா கொண்டாடினாங்க. இப்ப இஸ்லாமான உடனே வெள்ளிக்கிழமையை நம்ம கூட சேர்ந்து கொண்டாடிக்கிட்டாங்க. மறைச்சுக்கிட்டு மறைவா என்ன செஞ்சுக்கிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பெருநாளா கொண்டாடணும். ஏன்னா நம்ம யஹூதியா இருக்கும்போது நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பெருநாள் இருந்துச்சு, அதை எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுறது இஸ்லாம் ஆனதுனால? அதனால அதை விடக்கூடாதுங்கிறதுக்காக அதையும் மறைச்சு கொண்டாடிக்கிட்டாங்க. அது போக யஹூதியர்களுக்கு ஒட்டகை இறைச்சி ஹராமா இருந்துச்சு. யஹூதிக்கு ஒட்டகை இறைச்சி ஹராமா இருந்துச்சு. இருலோக ரட்சகருடைய உம்மத்துக்கு அதை அல்லாஹ் ஹலால் ஆக்கி.
அந்த ஆளுங்க இஸ்லாத்துல வந்துட்டாங்க, உம்மத்தி முகமதியாவில் வந்துட்டாங்கல்ல. அப்போ ஒட்டகை இறைச்சி சாப்பிடணும்ல, சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு எனக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம இருந்தாங்க. சாப்பிடாம இருந்தது காரணம் என்ன? உள்ளுக்குள்ளால அவங்களுக்குள்ளால பேசிக்கிட்டாங்க. என்ன இருந்தாலும் நம்ம ஜாதியில நாம யஹூதியா இருக்கும்போது நம்ம கூடாமல் இருந்துச்சு, அதை திடீர்னு எப்படி நம்ம சாப்பிடுறது? ஷானே நுசூல் தேக்கோ சாய், இந்த தன்மை இருந்தது அல்லாஹு தஆலா உடனே கண்டிச்சுட்டான். இவ்வளவு கூட அல்லாஹ் தாங்க முடியாது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டீங்க, உதுகுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்துல நீங்க சம்பூர்ணமா நுழைந்து கொள்ளுங்க. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படி இருக்காது. உருதுல ஒரு பழமொழி சொல்லும், தோ ரங்கி சோடது, ரெண்டு கலர் விட்டு போடு. அங்கே போனா அப்படி பேசுறது, இங்கே வந்தா இப்படி பேசுறது, இடத்துக்கு தகுந்தாப்பில் பேசிக்கிறது. அங்கே ஒரு வேஷம் போட்டுக்கிறது, ஜெய்சா பேசு வைசா பேசுறது சொல்லுங்க. சில பேர் ஏன்பா பார்த்தா ஒரு ஆள் என்கிட்ட பெருமையா கேட்டேன், ஏன் அது என்னை பார்த்தா முஸ்லீம்னு சொல்ல முடிய மாட்டாங்க. எப்படி சொல்ல முடியும்? நல்லா அழகா தெரியுது, உங்களை பார்த்தா ஐயர் மாதிரி தெரியுது, அதுல செவலையா வேற இருக்கிறீங்க, எப்படி உங்களை முஸ்லீம்னு சொல்ல முடியும்? பாரு, இதுவரைக்கும் என்ன யாரையும் நான் முஸ்லீம்ல கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப பெருமையோடு சொன்னேன். நான் சொன்னேன், நீங்க ரொம்ப பெருமையோடு சொல்றீங்க, எதுவும் உங்க ஊரை தவிர வேற ஊர்ல செத்து போனா சுடுகாட்டுக்கு தான் அனுப்பிச்சிருக்கோம், முஸ்லீம்களே சுடுகாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கோம். யாருக்குமே தெரியாது உங்களுக்கு, நீங்க தான் பெருமை அடிக்கிறீங்க. என்ன யாராச்சும் முஸ்லீம் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றீங்க. நீங்க அந்த அளவுக்கு உங்களை மாத்திட்டு இருக்கீங்க. உங்க ஊர்ல இருக்கிற ஆளுக்கு தான் நீங்க எப்படி இருந்தாலும் முஸ்லீம்னு தெரியும், ஒரு அளவு மயத்தவங்களுக்கு இடம் கொடுப்பாங்க. வேற ஊர்ல நீங்க செத்தா அவங்களே முஸ்லீம் அல்லாதார கூப்பிட்டு இவர் உங்க ஜாதி ஆளுக்கு சுடுகாட்டு கொண்டு கொடுப்பாங்க. அப்ப தௌபா செஞ்சார். அதை தனக்கு ஒரு பெருமையா சொல்லிக்கிட்டார். அப்ப இந்த நிலை இஸ்லாத்துல நீடிச்சா எப்படி ஆகும்? அதுக்காக சொல்ல வந்து நம்ம தாலீமுடைய மானாவது ஒப்புக்கொள்வதும் வழிபடுவதும் அதனுடைய கருத்து என்ன? ஈமான் கா பஹஸ், ஈமான பத்தி பிரச்சனையே கிடையாது. இஸ்லாம்னா என்ன? ஒபீடியன்ஸ். அல்லாஹ் என்ன சொன்னானோ அதுக்கு மறுப்பு இருக்கக்கூடாது. மறுப்புண்டா சொல்லால இல்லை, சொல்லால மறுத்தா காஃபிரா போதும். சொல்லால ஒரு மனுஷன் மறுத்தா காஃபிரா போதும்.